நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை தோறும் கானான் பயணம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசம் அதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே நடந்து அதன் பிறகு ஆண்டவர்களுக்கு வாக்களித்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் உள்ளே வந்தார்கள். இதை நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய பரம கானானுக்கு நேராக வழிநடந்து செல்லுகிற நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்விலே அன்றைக்கு வனாந்திரத்திலே 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த அந்த பாதையினுடைய வழிமுறைகள் தான் இன்று வரை ஆவிக்குரிய வழிமுறைகளாக நமக்கு அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே யாத்ராகமத்தை தான் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய் தியானித்து கொண்டே வந்தோம். மொத்த கிறிஸ்தவ வாழ்வையும் இந்த யாத்ராகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த வாரம் இறுதியாக நம்ம பார்த்தது விடுதலை வாழ்வு. பரம கானானுக்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பமுள்ள ஒவ்வொருவரும் ஒரு நல்ல விடுதலையை, நிரந்தர விடுதலையை இந்த பூமியில் வாழும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தார்களோ, அதே போல பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை என்பது, ரட்சிப்பு என்பது யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரம் வாக்களிக்கப்பட்டதல்ல, அல்லது எங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை, நாங்கள் 3-4 தலைமுறையாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அதையெல்லாம் தேவையில்லை என்று ஒருவர் சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே வாழ்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அதனால் உண்டாகிற வியாதிகளிலிருந்து விடுதலை கட்டாயம் தேவை. விடுதலையோடு நாம் வாழ வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ரோமருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆக பாவ அடிமைத்தனத்திலிருந்து இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் விடுதலை அடைய. ஒரு நல்ல ஊழியக்காரர், அவருடைய மனைவி, அவங்களும் நல்ல ஊழியக்காரங்க, பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 1-2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளும் தக்க பருவம் வரும் பொழுது பாவம், பரிசுத்தம், ஆண்டவர், இந்த ஞான அறிவு அவர்களுக்கு வரும் பொழுது அவர்களும் விடுதலை அடைய வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய மகன் பிறந்ததிலிருந்து அவன் அந்த சபையிலே தான் வளர்ந்து வருகிறான். சின்ன வயதிலேயே அந்த சபையினுடைய சண்டே கிளாஸில் அவன் இருக்கிறான், பைபிள் பற்றி தெரிந்து கொள்ளுகிறான், வாலிப பருவத்திற்குள்ளே வருகிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் வர 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 அவனுடைய அப்பா அவனுக்கு பாடுவதற்கு சான்ஸ் கொடுக்குறாரு. சர்ச்சில் பாட ஆரம்பிக்கிறான். மெதுவாய் அப்பா கூட சேர்ந்து வொர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறான். மெதுவாய் அப்பாவை போல சில வார்த்தைகளை
ஆரம்பத்தில் வாலிபர்களுக்கு நடுவிலே அவனை பேச விடுகிறார் அவருடைய அப்பா. வாலிபர்களுக்கு நடுவிலே பேசுகிறான். எல்லாரும் அவனை புகழுகிறார்கள். பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்கள் மகன் நல்லா பேசுகிறாரு, உங்கள் மகன் நல்லா பாடுறாரு, உங்கள் மகன் நல்லா ஒர்ஷிப் நடத்துகிறாங்க, உங்கள் மகன் பாடும்பொழுது அப்படியே அபிஷேகம் இறங்கி வருகிறதை நாங்கள் உணர்கிறோம், உங்கள் மகன் பிரசங்கம் பண்ணுற அந்த வார்த்தை எங்களை தொடுகிறது, இப்படியெல்லாம் வந்து அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் திருச்சபை மக்கள். ஆகவே பாஸ்டர் பார்க்குறாரு, சரி 4 சண்டே நம்ம சர்ச்சில் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மகனை பேச விடுவோம், ஏன்னா அவனும் 22-23 வயது வந்து விட்டது என்று சொல்லி அவனை பேச விடுகிறார்கள். அவர் பிரசங்கியாராய் மாறி விடுகிறார். அவரையும் பாஸ்டர் என்று அடுத்த ஜென்ரேஷன் அழைக்கிறார்கள். ஆட்டோமேட்டிக்காக அவரும் ஒரு காலத்தில் அதுக்கு பிறகு ஒரு வருடமோ 2 வருடமோ பைபிள் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவுடனே அவரை பாஸ்டராக ஆர்டைன் பண்ணிடுறாங்க. அடிப்படையிலே ரட்சிப்பே இல்லை. அடிப்படையில் அந்த பையன் பாவத்து நின்று மனங்கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை, ஊழியக்காரராய் மாறிவிடுகிறார். இதன் இன்றைய திருச்சபையினுடைய நிலைமைகள். நீங்கள் எந்த திருச்சபை எடுத்துக்கொள், ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இந்த ப்ராட்டஸ்டன்ட் இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய சபையாய்த்தான் ஆரம்பித்தது. எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் சபையில் இருந்தார்கள். முதல் நூற்றாண்டிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு பிள்ளைகள் என்று வரும்பொழுது சபைக்குள்ளேயே ரட்சிப்பின் சுவிசேஷம் கூட்டங்கள் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. ஏனென்றால் திருச்சபைக்குள்ளே ரட்சிக்கப்படாத ஒரு ஜெனரேஷன் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக. அப்படி ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அப்படியே உள்ளே வரும்பொழுது கெட்ட பழக்கங்கள் உள்ளே வருகிறது. சாராயம் குடிக்கிறவனும் கிறிஸ்தவனாக இருக்கிறான், பேர் ஆபிரகாம்னு சொல்கிறான், பேர் ஐசக் அப்படின்னு சொல்கிறான், பேர் ஜான் அப்படின்னு சொல்கிறான். விபச்சாரம் உள்ளே வந்து விட்டது. இன்றைக்கு நேற்றல்லங்க, கொரிந்து பட்டணத்தில் உள்ள அந்த திருச்சபையிலேயே ரட்சிக்கப்படாத ஜனம் உள்ளே வந்துட்டாங்க. ரட்சிக்கப்படாமலே உள்ள சபைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆகவே கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபைக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன் என்று பவுல் வேதனையோடு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போ திருச்சபைக்குள்ளே அடுத்தடுத்து வருகிறார். அதனால தான் இன்றைக்கி புற மதத்தினவர்களிடத்தில், கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடத்தில் போய் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார், அவர்தான் பாவ பரிகாரி என்று சொன்னால் அவர்கள் நம்மை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் கிறிஸ்தவங்களை முதல்ல மனதிரும்புங்க சொல்லுங்க ஐயா. உங்கள் கிறிஸ்தவங்களே இந்த நேற்று என் கூட சேர்ந்து டாஸ்மாகில் பாரில் என் கூட உட்காந்து வந்தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான். உங்கள் சபையில் பெரிய மனுஷன், உங்கள் சபையில் ஏதோ மெம்பரெல்லாம் இருக்காராமே, உங்கள் சபையில் செக்ரட்டரியாக வேறு இருக்காராமே, அவர் நேற்று டாஸ்மாக் அந்த பாரில் என் கூட தான் உட்காந்து நேற்று தண்ணி அடித்தாருன்னா. இன்னும் கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்க்கும் பொழுது போதகர்களே சாராயத்துக்கும் புகைப்பிடித்தலுக்கும் போதைகளுக்கும் அடிமையாய்த்தான் இருக்கிறார்கள் பலர். எல்லாரையும் சொல்லலை, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அது ரட்சிக்கப்படாதவர்கள் ஏன் சபைக்குள்ளே வந்தாங்கிறதுக்கு சொல்கிறோம். ஆகவே தான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் விடுதலை வாழ்வு என்பது அவசியமாயிருக்கிறது. விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்த விடுதலை வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று மறுபடி நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், விடுதலை பெறாமலேயே இன்றைக்கு சபைக்குள்ளே மக்கள் வருகிறார்கள், அதிலிருந்து ஊழியக்காரர்களும் உருவாகிறார்கள். பேசிக்காக ரட்சிக்கப்படலைன்னு உள்ளத்துக்குள்ளே ஜாதிய வன்மம் இருக்குது, அந்தரங்கத்தில் எல்லா விபச்சார பழக்கம் இருக்குது, அந்தரங்கத்தில் சாராயம் குடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, சபை ஊழியர்கள் இருக்கிறாங்க, சபை போதகர்கள் அப்படி இருக்கிறாங்க.
எல்லா தவறுகளையும் செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் பக்தி வேஷத்தை தரித்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவத்தினுடைய இன்றைய நிலைமை அதுதான். ஆகவே தான் நாங்கள் 4 தலைமுறையாக இருக்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. விடுதலை வாழ்வு என்பது, விடுதலை என்பது எல்லாருக்கும் தேவை. குறித்த வயதிலே பாவத்தை குறித்த அந்த தெளிவு ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, நான் பாவி என்று அவன் உணரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது, அதனால தான் பாவங்கள், அதாவது விசுவாசித்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பைபிள் அப்படி தான் போட்டு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். தண்ணீரிலே மூழ்கி எழும்பினால் அவர்கள் உடனே பரிசுத்தமாகி விடுகிறார்களா? இல்லை. மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, ஐயா நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், பழைய வாழ்க்கையிலிருந்து நான் மாறி இருக்கிறேன், நான் புதிய மனிதனாய் மாறிவிட்டேன் என்று திருச்சபை தலைவர்கிட்ட வந்து அல்லது போதகர்கள்ட்ட வந்து அறிக்கை செய்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவன் கேட்கும் பொழுது, தண்ணீரிலே முழுக்கி அந்த ஞானஸ்நான அந்த வெளியரங்கமான ஒரு சின்ன அடையாளம் தாங்க அது. முழுக்கு ஸ்நானமா தெளிப்பா, இந்த சர்ச்சையே நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறான். ஒரு பழம்பெரும் திருச்சபை உண்டு, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த சபையிலே ஒரு தண்ணீர் தொட்டி ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கிற தொட்டி. அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற தொட்டியிலே ஒரு பக்கத்தில் ரோடு, அந்த பக்கம் ரோட் சைடில் இருக்கிறதுனால பெரிய செவுரு ஒன்று காம்பவுண்டு மாதிரி எழுப்பியிருக்காங்க. உள்பக்கமாக அந்த செவரில் ஒரு வசனம் எழுதியிருக்காங்க, இங்கே தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்நானம் பெற தடை என்ன. இந்த வசனம் எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்குது. தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்நானம் பெற தடை என்ன? கந்தாகே நாட்டு மந்திரி கேட்டார். அவர் ஒரு நீக்ரோ. முதல் முறையாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய பாடு மரணங்களை பிலிப்பு அவருக்கு விவரித்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பை, ஆண்டவருடைய விடுதலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு வேண்டும் என்று கந்தாகே மந்திரி கேட்ட பொழுது, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிலிப்பு சொல்லிக்கொண்டே வந்து ஞானஸ்நானத்தை குறித்தும் சொல்லும் பொழுது, அவர் ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு குளம், அதில் தண்ணீர் இருக்கிறது. அப்போ அந்த கந்தாகே நாட்டு மந்திரி, அந்த மந்திரி சொல்லுகிறார், இங்கே தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்னன்னு கேட்குறார். அதற்கு பிலிப்பு ஒரு பதில் சொன்னார் பாருங்கள். அதை விட்டுட்டோம் சௌகரியமாக. தண்ணி இருந்தால் ஞானஸ்நானம் கொடுத்துடலாமா? ஞானஸ்நானத்துக்கு தண்ணி தான் தடையா? இல்லை. அவர் கந்தாகிய மந்திரி இப்போ தான் வர்றார், இப்போ தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறார். அவருக்கு தெரியாது. அதனால வெள்ளந்தியாக அவர் கேட்குறார் பிலிப்புட்ட, இங்கே தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பிலிப்பு அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீர் விசுவாசித்தால் தடை இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா? நான் பாவியான மனுஷன், என் பாவத்துக்காக எனக்கு வரவேண்டிய தண்டனை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், என் மேல் வரவேண்டிய அந்த மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்து கொண்டு எனக்கு பதிலாக அவர் மரணமடைந்தார் என்பதை நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கேன் என்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு ஞானஸ்நானம் பெற தடை இல்லை. தண்ணியே இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனங்களிலே, ராஜஸ்தான் தார் பாலைவனங்களிலே தண்ணீரே கிடையாது. இந்த சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு ஒரு அருமையான மிஷினரி ஒருவர் ஊழியம் செய்தார். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது
அந்த மக்கள் முதல் முறையாக இயேசு என்கிற ஒரு அன்புள்ள தெய்வத்தை கேள்விப்பட்ட பொழுது, ஐயா இந்த இயேசு எனக்காக மரித்தார், ஐயா எனக்கு பதிலாக அவர் மரித்தாரா, அவ்வளவு அன்புள்ளவரா, அவ்வளவு எங்களை நேசிக்கிறாரா, எங்களை அவருக்கு தெரியுமா? ஆச்சரியமாய் அவர்கள் மனம் திரும்பி வந்தார்கள். மனம் திரும்பி வந்த அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு இப்பொழுதே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். தண்ணீர் அந்த பகுதியிலே குடிப்பதற்கும் அவர்கள் சமைப்பதற்கும் குடிப்பதற்கும் மட்டும்தான் தண்ணி. பாலைவனத்தில் பல உள்ளே இருக்கிற அந்த மணல் சாரியான அந்த இடங்களில் உள்ள மக்கள் சாப்பிட்ட பிளேட்டை எப்படி கழுவுறாங்க தெரியுமா? அந்த மணலை எடுத்து அந்த பிளேட்டில் போட்டு ஒரு துணியை வச்சு அப்படியே நல்லா தொடச்சி அப்படியே காய வச்சிடுறாங்க. அதுதான் பிளேட்டை கழுவுறது. ஏன்னா கழுவுற தண்ணியெல்லாம் அங்கே அப்படி செலவழிக்க முடியாது. குடிப்பதற்கு அத்தியாவசியமான காரியங்களுக்கு மட்டும்தான் தண்ணி, அது கொஞ்சம்தான் தண்ணி கிடைக்கும். இன்றைக்கி யூடியூப்பில் வந்திருக்கு பாருங்கள், ராஜஸ்தான் பாலைவனங்களை நேரடியாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து போய் சுற்றி பார்த்து எழுதியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து 2 பிரதர்ஸ் வேலையே தான் முழுக்க ராஜஸ்தான் பாலைவனத்தை அந்த மக்களுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டியிருக்காங்க. அதில் பார்த்து தான் சொல்கிறேன். மணலை எடுத்து பிளேட்டில் மணலை எடுத்து சாப்பாடு செய்த அந்த பாத்திரம், சாம்பார் வச்ச அந்த பாத்திரத்தில் அந்த மணலை எடுத்து அப்படியே உள்ளே போட்டு நல்லா பூசி நல்லா அழுத்தி தேய்ச்சி அப்படியே ஒரு துணியை வச்சு தொடச்சிடுறாங்க. அவ்வளோதான் பாத்திரம் கழுவுறது. ஆதிவாசி மக்கள் அல்லது அந்த பழங்குடியின மக்கள், சஹாரா பாலைவனத்து மக்கள் கேட்ட பொழுது பார்த்தார் மிஷினரி. இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இவர்களை ஆயத்தப்படுத்தி இவங்களுக்கு வேன் பிடிச்சி ட்ரக்கர் பிடிச்சி இவங்களை கொண்டு போய் ஊருக்குள்ளே கொண்டு போய் பல 100 மைல்களுக்கு அங்கே போகணும், போய் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு காலகட்டம். உடனே அவர் சொன்னார், நீங்கள் நிச்சயமாய் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? ஆமாய்யா, நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசு தான் எங்களுக்கு இனி கடவுள்னு சொல்லும் பொழுது எல்லாரையும் வரிசையாக முழங்கால் போட வச்சு அந்த மிஷினரி ஒரு காரியம் செய்தார். கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் வேண்டினார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் என்பது ஒரு வெளியரங்கமான அடையாளம் தானே, ஆனால் இவர்கள் முழு நிச்சயமாய் நம்பி உம்மை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினால் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு அந்த மணலை கையிலே அள்ளி அப்படியே அவர்கள் தலைமையிலே அப்படியே போட்டார். ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? கொர்நேலியுடைய வீட்டில் பேதுரு பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது, பரிசுத்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்த்தர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி அவர்கள் பல பாஷைகளிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அதே சம்பவம் அந்த பாலைவன மணலை எடுத்து ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள், கர்த்தரை துதித்தார்கள், சொல்ல முடியாத மகிழ்ச்சியினாலே அவர்கள் நிரம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த விடுதலை வாழ்வு நமக்கு தேவை. ஒரு மெய்யான விடுதலை நமக்கு தேவை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை மெய்மனதாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்த ஒரு தகப்பனும் தாயும் இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் மூத்தவர் பையன், அவர் படித்து கொண்டிருந்தார். அவர் சின்ன வகுப்பு படிக்கும் பொழுதே அப்பா அம்மா ஊழித்து கொண்டாங்க. ஆகவே சிறு வயதிலிருந்தே அந்த பையனும் பக்தி மார்க்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறார். நல்லா ஜெபிப்பார், எங்களோடு ஜெபக்கூட்டங்களுக்கெல்லாம் வருவார், ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஜெபிப்பார். ஒரு நாள் அவர் வேறு யார்ட்டையும் கேட்க முடியல, அந்த டீமில் என்னிடத்துல வந்து கேட்டார், அண்ணே நான் ரட்சிக்கப்பட்டேனா படலையான்னு எனக்கு தெரியலண்ணே. நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து அப்பா அம்மா கூட தான் நான் சைக்கிளில் அவங்க ஊழித்து போகிற இடத்துக்குலாம் நான் போகிறேன். அவங்க சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சிறு வயதுலேருந்து ஒரு சினிமா கூட பார்த்ததில்லை, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் அப்பா கூட சேர்ந்தே நான் பல மணி நேரம் ஜெபிக்க பழகி கொண்டேன். ஆனால் நீங்கள்லாம் சொல்கிறீங்க இப்படி பாவம் செய்துக்கிட்டு இருந்தோம்,
இப்படியெல்லாம் துன்மார்க்கத்தில் வாழ்ந்தோம், ஆண்டவர் எங்களை சந்தித்தார், ஆண்டவர் எங்களை ரட்சித்தார், ஆண்டவர் எங்களை தொட்டார், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்றெல்லாம் நீங்கள் சாட்சி சொல்கிறீங்கண்ணே. ஆனால் எனக்கு அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தவறும் செய்யலை, எதையும் விட்டுட்டு வரல. நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கேனா படலையா எனக்கு சொல்லணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த தம்பி அவரிடத்துல நான் ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவரை நீ மெய்மனதோடு ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் அந்த வாழ்க்கையிலே ஒரு நிச்சயத்தன்மை இருக்கும். ரட்சிப்பின் அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு பாசம், பெத்த அப்பா அம்மாவை நேசிப்பதை விடவும் அதிகமான ஒரு பாசம். ஏன்னா எனக்கு வரவேண்டிய தண்டனையை, என் பாவத்தின் சம்பளம் மரணம், அதை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு பதிலாய் ஒருவர் மரித்து என்னை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த அன்பு அதிகமாக வந்து அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை உள்ள வருதா? அடுத்து அவருடைய வார்த்தை தான் இந்த புத்தகம். உலகத்தில் வேறு எந்த புத்தகத்தை விடவும், வேறு எந்த காரியங்களை விடவும் இந்த புத்தகத்தை வாசிப்பதில் அப்படி ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. பைபிள் வாசிக்கணும் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி வர்றதில்ல, நமக்குள்ளே வரணும். இப்படி வருதான்னு கேட்டேன். அந்த ரெண்டு காரியமும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு வருகிற ஒரு பெரிய அடையாளம். இந்த அடையாளம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட நீ கேளு அப்படின்னு. நான் 2-3 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண போகிறேன்ட்டு போனான். இந்த உபவாச ஜெபம் முடியும் பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராய் இந்த தம்பி ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருந்தார். அதன் பிறகுதான் வந்து ஞான ஸ்நானம் எடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் அரசாங்கத்திலே நல்ல ஒரு ஆசிரியராய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த விடுதலை வாழ்வு நமக்கு இருக்கணும். நமக்கு தெரியும் நல்லா, நான் இப்பொழுது பழைய ஆள் இல்லை, நான் இப்போ புது மனுஷன், என்னுடைய சிந்தனை இப்போ வித்தியாசம். நான் முன்னாடி வேறு மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்போ என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு தாகம், அந்த விடுதலை வாழ்வை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஒருவேளை இல்லை, எனக்கு அப்படிலாம் ஒரு வாஞ்சை இல்லை, அப்படிலாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலை அப்படின்னா, இந்த செய்தியின் முடிவில் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் ஆண்டவருடைய விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். வெகு சுலபம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பதும் ஆண்டவருடைய அன்பான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதும் என்பதும் ஒரு நிமிடத்தில் நடைபெறுகிற ஒரு ஆச்சரியமான அனுபவம், ஒரு அதிசயமான அனுபவம். அது முந்தின நிமிடம் வரை நீ பாவி, ஆனால் இந்த நிமிடம் நீ ஆண்டவருடைய பார்வையிலே பரிசுத்தவான். ஒரு நிமிடத்தில் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். பிரதர், இவ்வளோ பெரிய காரியத்தை இவ்வளோ சிம்பிளாக சொல்லுறீங்க. மிக சிம்பிளான காரியம்தான். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவது என்பதும் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவது என்பதும் உங்கள் அத்தனை காரியங்களுக்காகவும் ஒரு மிகப்பெரிய விலைக்கரையத்தை இயேசு செலுத்தி இருக்கிறார். இயேசு செலுத்தி இருக்கிறார். ருமேனியா தேசத்தில் கம்யூனிஸ்டுகள் அந்த தேசத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை பிடித்த பொழுது ஆண்டவரை ஆராதனைகளை, ஆலயங்களை எல்லாம் தடை செய்தார்கள். எல்லாம் தடை செய்யப்பட்டது. கிறிஸ்தவர்களை சிறைச்சாலைகளை போட்டு சித்திரவதை பண்ணினார்கள். ஆகவே ஆங்காங்கே கிறிஸ்தவர்கள்
ஊருக்கு வெளியிலே பள்ளங்கள் குழிகளை தோண்டி அதற்குள்ளே இருந்து அமைதியாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதையும் உளவுத்துறை வைத்து கண்டுபிடித்தவர்களையும் கைது செய்ய ஆரம்பித்து கொடுமை நடந்து கொண்டிருக்கிறார். அதில் தான் ரிச்சர்ட் உம்ராண்டு, ஹெர்லான் பாப்போ இவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய போதகர்கள் சிறைச்சாலையிலே சித்திரவதை அனுபவித்தார்கள். அதில் விசுவாசத்திற்காய் என் சித்திரவதைகள் அப்படின்னு ஹெர்லான் பாப்போ ஒரு புக் எழுதியிருக்கார். அதை படித்தா நமக்கு சாப்பிடவே முடியாது. கிறிஸ்தவர்களை அவ்வளோ கொடூரமாய் சித்திரவதை செய்தார்கள். அவ்வளவு கொடூரமாய் சித்திரவதை செய்தும் ஆண்டவரை மறுதலியாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இராணுவம், அந்த கம்யூனிச இராணுவம் சொல்லும். நம்ம நாட்டில் உள்ள கம்யூனிஸ்டுகள் அப்படி கிடையாது. கம்யூனிசங்கிறது ஆக்சுவலாக வேற. இங்கே உள்ளது பொது உடைமை கட்சின்னு சொல்லலாம். ஒரு துளி முழு கம்யூனிசத்தினுடைய ஒரு துளி தான் இந்தியாவில் உள்ள வலது இடது மார்க்சிஸ்ட் இதெல்லாம். அந்த முழு கம்யூனிசம் கொடூரமான முகம் கொண்டது. ஆரிய பயங்கரவாதத்தை விட அது பயங்கரவாதம். அவர்கள் கிறிஸ்தவர்களை இயேசுவை மறுதலித்தால் தான் விடுதலைன்னு சொன்னாங்க. ஒரு போதகர் சிறைச்சாலையிலே அடித்தார்கள், ரத்தம் சொட்ட அடித்தார்கள். ஒரு நாள் அவரை இழுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தை கொண்டு போனார்கள். உள்ளே போய் பார்க்கிறார், தன் மகன் 10 வயது கூட இருக்காது, சின்ன மகன் தன் மகனை பார்க்கிறார். அவர் உள்ளத்திலே பாசம். மகனே என்று கத்தினார். அப்பொழுது அந்த இராணுவத்தினர் சொன்னார்கள், காவல்துறையினர் சொன்னார்கள், நீ இயேசுவை மறுதலித்து இயேசு கடவுள் அல்ல, இயேசு எனக்கு வேண்டாம் என்று இயேசுவை நீ மறுதலித்து விட்டு இந்த மகனை அழைத்து கொண்டு நீ வீட்டுக்கு போ. இல்லை என்றால் உன் கண்ணு முன்னால் உன் மகனை நாங்கள் சித்திரவதை செய்து கொலை செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். அழுதார். ஒரு பக்கம் இயேசு, மறுபக்கம் தன் பெற்றெடுத்த மகன். அந்த போதகருடைய உள்ளம் தடுமாறியது. மைக்கில் எளிமையாய் பேசலாம், ஆனால் இந்த மாதிரியான உபத்திரவத்தில் வந்து நிறுத்தப்படும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? போதகருடைய உள்ளம் குழம்பினது. யோசித்தார், பரவாயில்ல, நான் ஆண்டவரை மறுதலிக்கிறேன், என் மகன் என் கண்ணு முன்னால் சாவதை என்னால் பார்க்க முடியாது. ஆண்டவரை மறுதலிச்சா என்ன நடக்கும்? நான் நரகத்துக்கு போவேன், என் லைஃப் போச்சு. பரவாயில்ல, என் பிள்ளைக்காக என் லைஃபே விட்டு நான் மோட்சத்துக்கு வரவேன், நான் நரகத்துக்கே போகிறேன், ஆண்டவரை மறுதலிக்கிறேங்கிற முடிவுக்கு வர்றார். அங்கே ஒரு பெரிய கல், இரும்பு கல் அப்படி கொதித்து சூடாகி எண்ணெய் போட்டு வச்சுருக்காங்க. அதில் போட்டு இவனை கொலை செய்ய போகிறாங்க. இவர் ஒன்றும் பதிலே சொல்லாமல் இருக்கிறார். கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறேன், சொல்லு, நீ இயேசுவை மறுதலிச்சுட்டு உன் மகனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போறியா, அல்லது உன் கண்ணு முன்னால் உன் மகன் சாகிறத பார்க்க போறியான்னு கண்ணீர் வழிய சொல்ல ஆரம்பித்தார். என் மகனை விட்டுருங்கயான்னு சொல்ல வரும் பொழுது மகனை தூக்கி அந்த கல், அந்த நெருப்பு கல்லில் போட்டாங்க. கத்தி கதறுகிறான் பிள்ளை, உள்ள உடைந்து போன அந்த மகன் உயிர் போகிற நேரத்தில் அந்த அவ்வளோ பெரிய அந்த தீயில வேதனையில் இருக்கிறவன் அப்பாவை பார்க்குறான். இருந்து கத்துறான், அப்பா மறுதலிச்சிடாதீங்க, இயேசுவை விட்டு கொடுத்துடாதீங்க, கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன், நான் இறந்த அடுத்த நிமிஷம் நான் பரலோகம் போயிடுவேன், இயேசுநாதர்கிட்ட போயிடுவேன்.
நீங்கள் மறுதளிக்காதீங்க, நீங்களும் மறித்து அங்கே வருவீங்க, நம்ம அங்கே சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னோம். மகனுடைய உறுதியை கண்டு பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டார். நான் மறுதளிக்க முடியாதுன்ட்டார். கண்ணு முன்னாலே பிணமானான் மகன். ஒரு பெரிய கண்ணாடி தொட்டி, அதில் மகனுடைய பிரேதத்தை உள்ளே போட்டு, அது மேலே மண் எல்லாம் போட்டு, மேலே சில ரோஜா விதைகளை விதைத்து தண்ணீர் ஊற்றி அந்த காவல் நிலையத்தில் வைத்து விட்டார்கள். இவரை மறுபடியும் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அழுது கொண்டே போனார். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு விசாரணைக்காக இந்த பாஸ்டரை அதே காவல் நிலையம் கொண்டு வந்த பொழுது, அந்த காவல் நிலையத்துக்கு வந்த உடனே அவரையும் அறியாமலுடைய கண்கள் அந்த கண்ணாடி தொட்டி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் தொட்டியில் மகன் இல்லை, வெறும் மண்ணு தான் இருக்குது. அந்த தொட்டிக்கு மேலே அழகான ரோஜா செடிகள் நல்லா பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அந்த ரோஜா பூக்களை பார்த்தார். என் மகன், இந்த செடிகள் பூ பூத்து இவ்வளவு அழகாய் காட்சியளிப்பதற்கு பின்னால் என் மகனுடைய மரணம் இருக்கிறது. அதே போலத்தான் இயேசு உங்களை நேசித்ததினால், பிதாவாகிய தெய்வம் உங்களை நேசித்ததினால் தானே குமாரனாய் உருவெடுத்து இந்த பூமிக்கு தியாக பலியாய் வந்தார். அவருடைய மரணத்தில் பூத்ததுதான் இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எல்லா தியாகத்தையும் அவர், கடினமான அவ்வளவு தியாகத்தையும் அவர் செய்து விட்டார். இன்றைக்கு ஆவலோடு உங்களை பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ வா, விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள். ஜெபம் பண்ண போகிறோம். இதுவரை எனக்கு இப்படி ஒரு அனுபவம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, இருக்கிற இடங்களிலே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா? உலகத்திலேயே எனக்காக என் தண்டனையை ஏற்றுக்கொண்ட இந்த கடவுளை நேசிக்காமல், இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் நான் வேறு என்ன செய்ய போகிறேன்? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, விடுதலை வாழ்வு அத்தனை பேருக்கும் தேவை என்று நான் அறிந்து கொண்டேன். அப்பா ஆண்டவரே, என் உள்ளத்திலே இன்னுமே நான் விடுதலை இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய அன்பின் விடுதலை ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு எனக்குள்ளே வரும்படி என் வாழ்வை உமக்கு தருகிறேன், என் இதயத்தை உமக்கு தருகிறேன். அதனுடைய கெட்ட பழக்கங்களில் இருந்து, விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து இப்பொழுதே நீர் விடுதலை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குடியிலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் குடிக்க அடிமையாகி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. கிறிஸ்தவர்களும் அநேகர் ஆண்டவரே குடிக்க அடிமையாகி, ஊழியர்களில் அநேகர் குடிக்க அடிமையாகி அந்தரங்கத்திலே பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுது நீர் விடுதலை செய்வீராக, இப்பொழுது நீர் விடுதலை செய்வீராக. உம்முடைய சமூகத்திலே வந்து என்னை விடுதலை செய்யும், எனக்கு இந்த ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் அப்பா தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. நீர் இப்பொழுது உம்முடைய மேன்மையான விடுதலையை தருவீராக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அழைத்து வந்த தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, விடுதலை பெற்றபடிய பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புதமாய் சுகமடைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
கைகளிலே பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இப்பொழுது நீர் தொடுவீராக நாதா. உடைய தெய்வீக வல்லமை ஆண்டவரே, உடைய குணமாக்கும் வல்லமை உடைய கைகளிலே இறங்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சரீரத்திலே பாதிக்கப்பட்ட உறுப்புகளோடு ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற மக்கள், வியாதியோடு இருக்கிறவர்களை விடுதலை செய்யும். உடைய காயம்பட்ட தழும்புகளினால் உடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுதலோடு இடத்துல கெஞ்சுகிறோம். நீர் விடுதலை செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.